பன்னீர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் சட்டப்பேரவையிலேயே பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அனைத்து சமூகத்தினரின் வாக்குகளும் திமுகவிற்கு கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். மக்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் இப்படி சொல்லும்போது அனைவரும் சமங்கிறதுக்காக காரணம் மட்டுமல்ல, சமமான வளர்ச்சி ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்றடைய வேண்டும். ஏறத்தாழ 12,500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குதுன்னா எல்லா கிராமத்துக்கும் எல்லா வளர்ச்சியும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற வகையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், குறிப்பாக ஒரு கிராமத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சாலை வசதிகள் எல்லாருமே கேட்பாங்க. இதே இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக நம்ம நிறையவே நம்ம போட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்தொடரில் அதிகப்படியாக ஒரு 6,000 கோடி ரூபாய் அதற்கென்று ஒதுக்கீடு செய்து எந்தெந்த கிராமத்திலெல்லாம், அது சின்ன கிராமம் பெரிய கிராமம் இல்லாம எல்லா கிராமத்துக்கும் இந்த சாலை வசதியை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவை எடுத்து இன்னைக்கு அந்த பணியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு திட்டம் என்று வரும்பொழுது இந்த 3 ஆண்டுகள் அவர் செய்த சாதனையோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு நாம் 40க்கு 40 பாண்டிச்சேரியை சேர்த்து நம்ம வென்றிருக்கோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் 39க்கு 39 நம்ம வென்றிருக்கிறோம். அது அந்த அங்கீகாரம் ஒரு நற்சான்றிதழாக அதை நாங்கள் பார்க்கணும் இந்த அரசாங்கத்திற்கு. அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தை விரிவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு திட்டத்தையாக இன்னைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது சம்பந்தமாக சட்டமன்றத்திலே பல விவாதங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானமாக இருந்தாலும் அதில் நாங்கள் எந்த அளவுக்கு நிலையாக நிற்கின்றோம் என்பதற்கு நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரும் அது சார்ந்து பல விளக்கங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த முறை எல்லா சமுதாய மக்களுடைய வாக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த சாதனைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 3 ஆண்டு சாதனைக்கு பல்வேறு திட்டங்களுக்கான சாதனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.